குரூப் 4 2025 கொஷின் பற்றின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப டஃபஸ்ட் கொஷினை வந்து பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. நம்ம 6th to 12th புக்கை மட்டும் சோர்ஸாக வச்சு நம்ம அதை மட்டுமே நம்பி நிறைய படிச்சுட்டு போனோம். ஏன்னா நமக்கு சிலபஸ்லேயே வந்துட்டு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். பட் இவங்க வந்து நமக்கு டிகிரி லெவலில் கொஷின் கேட்ட மாதிரி இருந்தது. நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் தமிழுமே ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னே தெரியல. கொஷின்ஸ் எடுக்கிறத பார்த்தா வந்துட்டு படித்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் படிக்காமல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் டிஃப்ரெண்டே இல்லாத மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா படிச்சுட்டு எழுதுகிறவங்களுக்கு எது கரெக்டு அப்படின்றத செலக்ட் பண்ணுறதே வந்து டஃப்பாக இருக்குது. ஆனால் படிக்காமல் எழுதுகிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க வந்து ஏதோ ஒரு வேல வந்துட்டு ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சேம் அதே எக்ஸ்பீரியன்ஸு தான் அந்த டைம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் இதை ரீகன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.